இங்க ஒருத்தர் ஆபீஸ்ல லஞ்ச் டைம்ல டிஃபன் பாக்ஸ் திறந்ததும் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா என்னைக்கு இல்லாத மாதிரி அவருக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சிருக்காங்க. சாப்பிடுறதுக்கும் டேஸ்டா இருக்கவும் மிச்சம் வைக்காம சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்குன்னு ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொடுத்துறாரு. ஆக்சுவலி பாம்பேல இருக்கிற பிஸில எல்லாரோட வீட்டுல இருக்கிற சாப்பாட்டை எடுத்துட்டு போய் டெலிவரி பண்றதுக்குன்னு நிறைய குரூப் இருக்கு. அவங்க மழை வெயில்னு எதுவா இருந்தாலும் வீட்டுல இருந்து வாங்கிட்டு போற சாப்பாட்டை கரெக்டா யார்கிட்ட டெலிவரி பண்ணணுமோ பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அவங்க சாப்பிட்டு முடிச்ச டிஃபன் பாக்ஸ் திரும்ப அவங்க வீட்ல வந்து கொடுத்துடுறாங்க. அப்படி திரும்ப வந்த அந்த டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா என்னைக்கு இல்லாத மாதிரி எல்லா பாக்ஸும் காலியா இருக்கு. அதை பார்த்ததும் இந்த லேடி சந்தோஷம் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க புருஷர் ரொம்ப வருஷமா இவங்க கிட்ட சரியா பேசாம இருக்கிறதுனால அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் டேஸ்டா செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அதை ஃபுல்லா சாப்பிட்டாருன்னு தெரிஞ்சதும் சந்தோஷம் ஆயிடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அவங்க புருஷன் வந்ததும் இன்னைக்கு சமையல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா எப்பயும் சமைக்கிற அதே காலிஃபிளவர் தானேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க காலிஃபிளவர் அன்னைக்கு சமைக்கல. இன்னொரு பக்கம் அந்த லஞ்ச் சாப்பிட்டவரு அவர் ஆர்டர் கொடுத்த கேன்டீன்ல போய் இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அவனுங்களே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவனுங்க சமையலை யாருமே பாராட்டினதில்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த லேடி அவங்க புருஷனுக்கு அனுப்பின டிஃபன் பாக்ஸ் இத்தனை நாளா இவருக்கு போயிருக்கு. இவருக்கு வர வேண்டிய காலிஃபிளவர் தான் அவருக்கு போயிருக்கு. சோ இத்தனை நாளா என் புருஷனுக்கு அனுப்புனதுதான் தெரியாம உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அடுத்த நாள் டிஃபன் பாக்ஸ்ல அனுப்புறாங்க. அதை படிச்சவரு ஒரு தேங்க்ஸ் கூட திருப்பி சொல்லாம எல்லா சாப்பாட்டையும் காலி பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிடுறாரு. திரும்ப வந்த டிஃபன் பாக்ஸ்ல ஏதாவது ரிப்ளை வந்திருக்குமோன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணும் இல்லாம வெறும் காலியா இருக்கு. அதை பார்த்ததும் இந்த லேடிக்கு கோபம் வந்துருது. என்னடா இவ்ளோ தூரம் சமைச்சு கொடுத்தோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம அனுப்பியிருக்காருன்னு கோபத்துல அடுத்த நாள் காரமா போட்டு அனுப்பிடுறாங்க. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ரிப்ளை பண்ணாம விட்டுட்டோமோன்னு அவருக்கே தோண ஆரம்பிக்குது. இப்படி அந்த டிஃபன் பாக்ஸ் மூலமாவே இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது.